நெகேமியா அஸ்தசஸ்டா ராஜாவிடத்தில் அனுமதி கேட்கும்போது, என்னுடைய சொந்த ஜனங்கள் இருக்கிறதான அந்த பட்டணமானது இடிக்கப்பட்டு இருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தை சரி பண்ணும்படியாக நான் போகிறேன் என்று சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து பொருள்களை வாங்கி கொண்டு, அதிகாரத்தை வாங்கி கொண்டு, பத்திரங்களை வாங்கி கொண்டு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். வேலை செய்கிற காலங்களில் அவனுக்கு தெரிகிறது, பிரச்சனை தேசத்தில் கிடையாது, தன் சொந்த ஜனங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. அவன் அங்கே போகும்போது ஜனங்களை சரிப்படுத்தும்படியாக போகவில்லை, ஜனங்களுக்கு நல்வாழ்வை போதிக்கும்படியாக செல்லவில்லை. இடிக்கப்பட்டிருக்கிறதான வாசல்களை, மதில்களை கட்ட வேண்டும், அதற்கு வாசல்கள் வைக்க வேண்டும், அதற்கு கதவுகளை போட வேண்டும், இந்த வேலையெல்லாம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே செல்லுகிறான். ஆனால் அங்கே சென்று பார்த்தால்தான் தெரிகிறது, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இவர்கள் செய்ததான பாவம். கட்டுற வேலையை ரெண்டாவதாக வச்சுட்டா ஜனங்களை சரிப்படுத்துகிற வேலையிலே இறங்குகிறான். நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்திலிருந்து, ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவர்கள் ஸ்திரீகளும் யூதராகிய சகோதரர் மேல் முறையிடுகிற ஒரு பெரிய கூக்குரல் சத்தம் அங்கே உண்டாயிற்று. என்னவென்று அவன் விசாரித்து கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். சாப்பிடுவதற்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஜனம் ஆபிரகாமின் சந்ததி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருந்தார். பெருகுகிற நன்மையை, வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை தந்திருந்தார். எல்லோருக்கும் நிலங்கள் அங்கே பங்கிடப்பட்டது, தோட்டங்கள், துறவுகள் பங்கிடப்பட்டது. ஆகம புஸ்தகங்களில் வாசிக்கிறோம். இன்னைக்கு சூழல் என்ன? சாப்பிட்றதுக்கு தானியம் இல்லை. தானியம் இல்லாதபடியால் அவைகளை அவர்கள் கடனாக வாங்குகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன? நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பார். இன்றைக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த கற்பனையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருந்து இதற்கு செவி கொடுப்பாயானால் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அந்த ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் வைத்திருந்தார். இனி கடன் வாங்குறவங்க ஆயிட்டாங்க, கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினாலே தொழிலுக்கு அல்ல, வியாபாரத்திற்கு அல்ல, சாப்பிடக்கூடிய விஷயத்திற்கே கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே நெகேமியாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் அவனுக்கு. தன் சொந்த ஜனங்கள், தன் இனம் எவ்வளவு மேன்மையான வாழ்ந்த தன்னுடைய இனம் இப்படி இருக்குமானால் அவனுடைய மனம் எவ்வளவு மிகவும் துக்ககரமானதாக மாறி இருக்கும். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். ஒவ்வொன்றா லாஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்க. நிலம் போகுது, திராட்சை தோட்டங்கள் போகிறது, வீடுகள் போகிறது. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் உண்டாகிறதான ஆசீர்வாதங்களை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் உண்டாகிறதான சாபங்களை குறித்தும் வாசிக்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவர். இதோட நினைக்கிறோம் அந்த சாபங்களை தேவன் கொடுக்கிறார் என்று. இல்லை, சாபங்களை தேவன் கொடுக்கவில்லை. தேவனை விட்டு விட்டால் அது உங்களுக்கு தானாக உண்டாகும். தேவனை விட்டு விட்டால், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டால், அவரோடு இருக்கிற உறவை விட்டு விட்டால், ஐக்கியத்தை விட்டு விட்டால், அவரை விட்டு வெளியே வந்தால் நமக்கு ஆபத்து, நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு நன்மை இல்லை. பஞ்சத்திலே தானியத்தை தங்கள் நிலங்களையும் சொத்துக்களையும் விற்று வாங்கினார்கள். தேவன் நம்மை அப்படி விடவில்லை. இன்னும் சில ராஜாவுக்கு தீர்வையை செலுத்த எங்கள் நிலங்கள் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. அப்படி எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசம் ஆயிற்று என்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை மனிதன் மீறும்போது, வேத வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கையை வாழும்போது, கர்த்தரை விட்டுவிடும்போது அவனுக்கு வருகிறதான பிரச்சனைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம நிறைய வாசிக்கிறோம். அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிறதான சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே
கேட்கப்படும். இப்படிப்பட்ட ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் போது, அந்த சத்தம் கேட்கும் போது தேவன் பாராமுகமாக இருப்பதில்லை. தேவன் அவர்களை அழைக்கிறார். தேவன். அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார்கள், ரொம்ப வேதனையில் இருக்கிறார்கள், பிரச்சனையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவன், நீ செய்த பாவத்திற்கு நீ விதைத்த விதைக்கு சரியான பலனை அனுபவிக்கிறாய் என்று சொல்லி அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களை கர்த்தர் மீண்டும் அழைக்கிறார். தன் நாயகனை விட்டு வேறொரு வாழ்க்கை வாழ ஓடி போய் கெட்டு போனதான அவளையும் கூட தேவன் திரும்ப அழைக்கிறார். நல்ல தேவன் நம்முடைய தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். இதை கேட்டு முடித்த உடனே நெகேமியாவுக்கு பயங்கரமான கோபம் உண்டாகிறது. கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி தேவனோடு கூட ஒரு ஆலோசனை அவன் செய்கிறான். எப்படி இதை நான் சால்வ் பண்ண போறேன், இதில் எப்படி இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. எல்லாம் வந்து நிற்கிறாங்க, சொத்தெல்லாம் போச்சு, எங்கள் நிலங்கள் சென்றது, எங்கள் தோட்டங்கள் சென்றது, குமாரரும் குமாரத்திகளும் சென்று விட்டார்கள், பிள்ளைகளே விற்றாயிற்று, அடிமைகளாக விற்றாயிற்று, எங்கள் உடலும் அவர்கள் உடலும் சரி, எங்கள் உடல் அவர்களுக்கு அடிமையாயிற்று. நெகேமியா ஒரு ஆலோசனை செய்கிறான் கர்த்தரோடு கூட. பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, கொஞ்சம் வசதியா இருப்பாங்கல்ல இஸ்ரவேலர்கள், கொஞ்சம் புத்திசாலிகளா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்கள் சகோதரரை ஏமாற்றி இவைகளை எல்லாம் அபகரித்து இருக்கிறார்கள். அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு, அவர்களுடைய பஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டு, அவர்கள் தேவையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை உரிந்து அடிமைகளாக்கி இருக்கிறார்கள். இதை கேட்டவுடன் நெகேமியாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து அவன் சொல்லுகிறான், அதிகாரிகளை அழைத்து, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக பெரிய சபையை கூடி வர செய்து, இடத்திலே செல்லும் போது, நாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற தேவனால முடியும். அதற்கான ஆலோசனைகளை அவர் தருகிறார், அதற்கான உதவிகளை அவர் செய்கிறார். புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகி எங்கள் சகோதரரையும் நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா, இவர்கள் நமக்கு விளைபட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லியிருக்கலாம். பிரபுக்களும் அதிகாரிகளும், பெரிய சபை கூடி வந்திருக்கிறது, அதை கேட்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவர்கள் வாங்கினதை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், மறுபடியும் பெற்றுக்கொண்டு போகட்டும், எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம். நீ வந்த வேலையை மட்டும் பார் என்று சொல்லி இருக்கலாம். மௌனமாக இருந்தார்கள். அப்படி இருக்க தேவன் நெகேமியாவுக்கு அனுக்கிரகம் செய்தார். நியாயம் செய்கிற இடத்திலே வரும்போது அந்த நியாயத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலே தேவன் ஜனங்களை ஆக்குகிறார். அவனுக்கு சாதகமாக மாற்றி தேவன் கொண்டு வருகிறார். இன்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, உம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் என்னையா பெரிய நீதி நியாயன்றீங்க உங்க தேவனை பற்றி? நீங்க பண்ண அயோக்கிய தானே, எங்களுக்கு உங்க ஜனங்களையே போட்டு வாட்டி நீங்கள் வதைக்கிறீர்கள். உன் இனத்திற்கே நீ உண்மையாக இல்லை, உன் சகோதரனையே நீ திருடுகிறாய், உன் சகோதரனையே நீ கொள்ளையடிக்கிறாய், அவனையே நீ அபகரிக்கிறாய் என்று சொல்லும்போது அவர்களுக்கு தேவனை பற்றி இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும். இவர்கள் கடவுளும் இப்படிதான் இருப்பார் போல என்கிறதான எண்ணம் உண்டாகும் அல்லவா? அப்படி அவர்கள் நிந்திக்கிறதற்கு நீங்கள் இடம் உண்டாக்கலாமா என்று சொல்லுகிறான். நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாக அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுக்கிறோம், வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவரிடத்திலே தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். நல்லம் எண்ணம் படைத்ததான தேவனுக்கு பயந்ததான ஒரு நல்ல மனிதன் இந்த நெகேமியா. அவன் சொல்லுகிறான், திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். எதை? நிலங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், வீடுகள். இது மட்டும் இல்லாமல் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 வீதமாக தண்டி வருகிற வட்டி திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். சீர்திருத்தத்தை இங்கே தேவன் செய்கிறார்.
கர்த்தரோடு இருக்கிற, கர்த்தரோடு உறவாடுகிற, ஒரு நெருங்கி இருக்கிற மனிதர்களை இப்படிப்பட்டதான வேலைகளை செய்ய முடியும். எல்லாருடைய பேச்சு எல்லாரும் கேட்ட மாட்டாங்க. ஒருவருடைய பேச்சை கேட்க வேண்டுமானால் அவர்களை பற்றினதான மரியாதை அவர்களுக்குள்ளே. இதை அவன் சொன்ன உடனே அதற்கு அவர்கள், நாங்கள் இதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். இப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படியே செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். சத்தியம் செய்கிறார்கள். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து உதறி போட கடவர் என்று சொல்லி, அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். நீதியான தீர்ப்பு கொடுக்கப்படும் போது, நியாயமான தீர்ப்புகள் வாசிக்கப்படும் போது, ஜனங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் போது ஜனங்கள் ஆமேன் சொல்லுவார்கள். ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். கட்டடம் கட்டுகிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே அவன் போகாமல், அவன் தேவனுடைய மனிதனாக இருந்தபடினால் தன் ஜனங்களுக்கு இருந்ததான இப்படிப்பட்ட சீர்கேடுகளை எல்லாம் சரியாக்குகிறதான ஒரு நிலையிலே அவனை கொண்டு வந்த தேவன் நிறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் நெகேமியா இருந்த காலம் வரைக்கும் இவன் ஊருக்கு உபதேசம் பண்ணல. இவனும் அதன்படியே அவன் அதைவிட மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். நியாயம் உள்ளவன் தான் நியாயம் செய்ய முடியும். சம்பந்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பிறருக்கு நல்ல போதனைகளை அவன் கொடுக்கவில்லை. சுமக்கிறதற்கரிய அரிதான சுமையை தூக்கி மனுஷர் தலையின் மேல் வைக்கிறீர்கள், நீங்களோ ஒரு விரலாலும் அதை சொல்ல மாட்டீர்கள். ஜனங்களுக்கு சொல்றதுக்கு வாய்க்கிழிய நீங்க சொல்லுகிறீர்கள், ஆனா நீங்க என்ன பண்றது? அதன்படி நீங்க செய்யறதே இல்லை என்று சொல்வதை போல் இவன் இருக்கவில்லை. இவன் அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தான் என்று கீழே உள்ள வசனங்கள்ல வாசிக்கிறோம். யூதா தேசத்திலே அதிபதியா இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகி அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழல்னு சொல்றது இப்ப இருக்கிற புதிய விஷயம் கிடையாது, அது அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. நெகேமியா சொல்றான், நான் அப்படி வாங்கல. இதுல நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம்? எல்லாரும் செய்யறதுனால நான் செய்யறது சரி என்று நாம் சொல்லக்கூடாது. நான் வித்தியாசமானவனாக இருக்கிறேன். நான் தேவனுடைய மனிதனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொல்லவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்தில் எங்களிடத்தில் வந்தவர்களும் என் பந்தியிலே சாப்பிட்டார்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் நான் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கினேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்ததுனால நான் என்ன செய்யல, அந்த படியை நான் வாங்கவில்லை. தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை தரணும். எனக்கு அவர் உதவி செய்வார். நியாயமான படியை கூட வாங்கலங்க. வாங்க வேண்டியதும் வாங்காம தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிறான். அவனை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி கொண்டு போய் வைக்கிறார். பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியதான உதவியை தேவன் நெகேமியாவுக்கு செய்தார். கர்த்தருக்கு பயந்தவன் எந்த விஷயமானாலும் அதை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் ஆலோசனை பண்ணுகிறவன், அதற்காக ஜெபிக்கிறவன், கர்த்தரோடு கூட உறவாடுகிறவன். நாம் கர்த்தரோடு இணைந்து, கர்த்தரோடு வாழ்ந்து, கர்த்தரோடு கலந்து, கர்த்தரோடு பிணைந்து அந்த உறவில் நாம் வாழ்வோமானால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சாதிக்க தேவன் நமக்கும் இறங்கி உதவி செய்வார். நாம் ஒரு தீர்ப்பு சொல்லுகிற இடத்திற்கு நாம் வரும்போது, நாம் பேசுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனிதர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சூழலை தேவன் நமக்கு உண்டாக்கி தருவார். நாம் தேவ வார்த்தையை வெளிப்படுத்துவோமானால்
நாம் நீதியாக பேசுவோமானால், நாம் நியாயவான்களாக இருப்போமானால் செய்து முடிப்பார் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் இருந்தாலும் கூட தம்முடைய தாசர்கள் மூலமாக சரியாக்கி வைக்கிறார் நம்முடைய தேவன். தேவனுக்கு தூரமாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர், தேவனை தேடாமல் இருக்கிறார்கள், தேவனை மறந்து இருக்கிறார்கள். தேவனை மறந்தது நிமித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை மறந்து இருக்கிறார்கள் ஜனங்கள். எத்தனையோ பேர் கத்தருக்காக வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் தேவனை மறந்துட்டு தேவனுக்கு தூரமாக போயாச்சு. அவர்கள் எல்லாரும் தேவன் திரும்பமாக கொண்டு வரணும். அவருக்குள்ள வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும். இப்படி பின்மாற்றத்தில் சென்றிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவன் திரும்பமாக அவர் பக்கத்திலே கத்தர் கொண்டு வரணும். வீடுகளை இழந்திருக்கிறாங்க, நிலங்களை இழந்திருக்கிறாங்க. நல்லா வாழ்ந்திருப்பாங்க, இன்னைக்கு என்ன இருக்காது அவர்களுக்கு? ஒன்றும் இல்லை. எத்தனை இழப்பு அவர்களுக்கு, வீடுகள் போச்சு, நிலங்கள் போச்சு, அவங்க சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு பறி கொடுத்துட்டு இன்றைக்கு ஓட்டாண்டிகளாக இருக்கிறதான எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் இறங்கணும். அந்த காலை வேளையில் சிலர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி இழந்திருக்கிறாங்க, சுகத்தை இழந்திருக்கிறாங்க, தங்களுடைய ஆதி நிலையை இழந்திருக்கிறாங்க, நாங்கள் நன்றாக இருந்த நிலையை இழந்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். அவரால் எல்லாம் முடியும். எல்லாவற்றையும் சரிப்படுத்தி சீராக்குகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.